ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முருங்கையில் யூஸ் பண்ணுறேன் அந்த அடை பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1.5 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கிளாஸ் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பயிறு, இப்போ 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணியில் 4 மணி நேரம் ஊற போட்டு வைக்கணும். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நிறைய போட்டால் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சாச்சு. நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வேணால் மிக்சியில் வேணால் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட முருங்கை இலை உரித்து வச்சதை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது மாவு வந்து இப்போ கட்டியாக இருக்குது. அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கலக்கிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வரணும், ரொம்ப தண்ணியாக விட வேண்டாம். இப்போ அடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல் சூடான அப்புறம் அடை சுட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, வெண்ணெய் போட்டெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.